திருக்குறள் அதிகாரம் 31. வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினென் காவாக்காலென். எங்கே தன் கோபம் பலிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே உண்மையாகவே கோபம் கொள்ளாதவன். பலிக்காத இடத்தில் கோபத்தை தடுத்து என்ன? தடுக்காமல் விட்டுத்தான் என்ன? செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இலதனின் தீய பிற. பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை. பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை. மறத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். தீமை வருவது எல்லாம் கோபத்தால்தான். அதனால் எவரிடமானாலும் சரி, கோபம் கொள்வதை விட்டுவிடுக. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும், காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையே சுடும். சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம் சேர்ந்தவரை மட்டும் அன்று, சேர்ந்தவர்க்கு துணையாக இருப்பவரையும் எரித்துவிடும். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று. நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல, கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது. இனழறி தோய்வன்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் நினைத்ததை எல்லாம் உடனே அடைவான். இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர். இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவை தவிர்த்தவர் போன்றவரே.